தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் 2026 ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகணும்? ஏங்க, எங்க தளபதி தன்னோட கரியரோட பீக்ல இருக்கிறவங்க, தமிழ் சினிமாவோட நம்பர் 1 இடத்துல இருக்கிறவங்க, 300 கோடி 400 கோடி 500 கோடி 1000 கோடி ரூபாய் வியாபாரத்தை விட்டுட்டு மக்களுக்காக களத்துக்கு வந்திருக்காருங்க. பாகுபலி படத்துல சாமி கோயிலை விட்டு ஊருக்குள்ள வருதுன்னு சொல்ற மாதிரி எங்க தளபதி மக்களை பாக்குறதுக்காக வந்திருக்காருங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக வந்திருக்காருங்க. அவரு மக்களுக்காக மக்களாவே வந்திருக்காருங்க. அதனால தளபதி 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா ஆகணுங்க. எங்க தளபதி முன்னாள் தாக்கூரோட நடிக்கிற வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டு அரசியலுக்கு வந்திருக்காருங்க. அவரு நினைச்சிருந்தா கையாடு லோகரோட எண்ணற்ற ட்ரீம்ஸ் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்காருங்க. அவர் நினைச்சிருந்தா எம்மா வாட்சன், எம்மா ஸ்டோன், ஏஞ்சலினா ஜூலி இந்த மாதிரி ஹாலிவுட்டுக்கே போயிருக்காங்க. ஹாலிவுட்டுக்கு போக வேண்டியவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக தரையில நடந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக எங்க தளபதி திரு விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத வாலிபர் சங்க ஸ்டைல்ல அவரோட தளபதி ரசிகர்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க? ஏங்க, அவருக்கு பட்ஜெட் 300 கோடி 500 கோடி 1000 கோடின்னு சொல்றாருங்க. கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இது வரைக்கும் விஜயோட எத்தனை படங்க 300 கோடி கிராஸ் ஆயிருக்கு? எந்த படமாவது 1000 கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க? அவங்க தான் அடிச்சு விடுறாங்கன்னா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. என்னது, முருநாள் தாக்கரோட நடிக்கிற வாய்ப்பை விட்டுட்டு வராரா? கையாடு லோகரோட டான்ஸ் ஆடுறத விட்டுட்டு வராரா? இவரு கெட்ட கேட்டுக்கு எம்மா வாட்சன், ஏஞ்சலினா ஜூலி வேற அப்படின்னு சொல்லி மரண கலாயி திரு விஜய் அவர்களை கலாச்சிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திரு விஜய் அவர்கள் ஏன் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு காரணம் கேட்டா, முதல் காரணம் நான் பல வீடியோ சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் தன்னோட அரசியலை ஒரு கேக் வாக்கா நினைக்கிறாரு. ஹோம் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குன்ற ஒண்ணு இந்த 2 வருஷத்துல எங்கேயுமே போடல. நாம என்ன பண்ணாலும் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. மக்கள் ஓட்டு போறாங்களா இல்லையோ, தங்களோட நண்பா நண்பி தோழா தோழி ரசிகர்கள் எல்லாரும் நாம என்ன சொன்னாலும் சொல்லலனாலும், வெளியே வந்தாலும் வரலனாலும், பேசினாலும் பேசலனாலும், நின்னாலும் நிக்கல்னாலும், தூங்கலனாலும் விக்கல்னாலும் நாம என்ன பண்ணாலும் இவங்க நம்மளுக்கு கண்டிப்பா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல திரு விஜய் அவர்கள் இருக்காரு. அந்த ஓவர் கான்பிடென்ட்டை உடைக்கிறதுக்காகவே திரு விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மகா மட்டமா போக்கணும். எங்க தளபதி முதலமைச்சர் ஆனாதான் பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய், எந்த பஸ்ல ஏறினாலும் ஃப்ரீ பஸ், வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, 1 சவரன் தங்க நகை, புதுசா கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு பட்டு புடவை, பிறகுற குழந்தைகளுக்கு மோதிரம்னு சொல்லி இதெல்லாம் தருவாருங்க. அதுக்காக எங்க தளபதி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணுங்க அப்படின்னு சொல்லி விசில் பாய்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு தலைவன்னா அந்த தலைவனுக்கு தைரியம் இருக்கணும். தைரியம் இருக்கணும்னா தில்லு இருக்கணும். தில்லு இருக்கணும்னா கெத்து இருக்கணும். கெத்து இருக்க ஒருத்தன் என்ன பண்ணணும்? ஒரு தொகுதியில நிக்கணும். அந்த ஒரு தொகுதியில ஜெயிக்கணும். மீதம் இருக்க 233 தொகுதியில தன்னை சார்ந்தவங்களை ஜெயிக்க வைக்கணும். ஆனா திரு விஜய் அவர்கள் தைரியமும் இல்லை, தில்லும் இல்லை, கெத்தும் இல்லாம 2 தொகுதியில் நிக்கிறாரு. சரி, 2 தொகுதியில் நிக்கிறாரு. மற்ற தொகுதியில தன்னோட கேண்டிடேட்டை கட்ட நிக்க வச்சாரா? ஒரு தொகுதியில சொதப்பிட்டாங்க. சரி, 2 தொகுதியில் நிக்கிறாரு. அந்த தொகுதியை வேற இடத்துல வேற காரணங்களுக்காக தேர்ந்தெடுக்கலாங்க. ஆனா 2 தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கு ஒரு இடத்துல ஜாதி காரணம், இன்னொரு இடத்துல மதம் காரணம். படங்கள்ல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்துன்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன பண்றாரு? அவரும் அதே ஜாதி அரசியல், அதே மத அரசியல் பண்றாரு. இந்த காரணத்துக்காகவே திரு விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாவே முதலமைச்சர் ஆகக்கூடாது. இது மட்டும் இல்லாம இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல நினைக்கிறேன். அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் 2 சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறாரு. திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில ஜெயிக்கலாம், ஏதோ ஒரு தொகுதியில ஜெயிக்கலாம், இல்ல 2மே தோத்துக்கலாம். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியிலுமே, அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கழகம்னு சொல்லி இந்த 2 சட்டமன்ற தேர்தலுமே ஜெயிச்சுட்டாருன்னா திரு விஜய் அவர்கள் எந்த தொகுதியில ராஜினாமா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாகிட்டையுமே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல தான் ராஜினாமா பண்ணுவாரு. அது ஏங்க திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணணும்னு கேட்டா, ஏன்னா திருச்சி கிழக்குக்கு திரு விஜய் அவர்கள் போனா டிராவல் பண்ணி போனணும்.
ஆனா பெரம்பூருக்கு போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். சென்னைக்குள்ளேயே இருக்கு, பக்கத்துலயே இருக்கு, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இப்ப நான் எதுக்கு இங்க இந்த பாயிண்ட பதிவு பண்றேன்னா, திரு விஜய் அவர்கள் உண்மையிலேயே ஒரு லேசி பொலிட்டீஷியனா தான் இருக்காரு. அதனாலதான் திரு விஜய் அவர்கள் எங்க திருச்சி கிழக்கில் நாம பதவியை ராஜினாமா பண்ணாம பெரம்பூர் ராஜினாமா பண்ணோம்னா பிளைட் பிடிச்சி கஷ்டப்பட்டு அங்க போய் இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணோம். அதே பெரம்பூர்னா பக்கத்திலேயே இருக்கு, ஈஸியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாவே 2 தொகுதியில ஜெயிச்சுட்டாருன்னா அவர் திருச்சி கிழக்குல தான் ராஜினாமா பண்ணுவாருன்றது என்னோட மைல்டு கெஸ்டிங். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்தோடனே கூட திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல ராஜினாமா பண்ணிட்டு திருச்சி கிழக்கூட எம்எல்ஏவா வரலாம். அதுக்கு அவர் என்ன பண்ணணும், முதல்ல 2 தொகுதியில ஜெயிக்கணும். அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்றத பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோல நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. அதுல இருக்க ஒரு சின்ன பாயிண்ட கூட நம்மளால சரி பண்றது முயற்சி தானே கேட்டா கண்டிப்பா முயற்சிக்கல. அதனால என்னதான் ஊர்ல இருக்க எல்லாரும் அவரை பார்த்து எண்ணற்ற விமர்சனங்களை வச்சாலும் அந்த விமர்சனங்களை சரி பண்றதுக்காக திரு விஜய் அவர்கள் ஒரு சின்ன முயற்சி கூட இருக்குது. அதனாலேயே முயற்சி பண்ணாத, முயற்சி பண்றதுக்கும் முயற்சிக்காத திரு விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பாவே வரக்கூடாது.